திமுக அரசு வந்து 4 ஆண்டு நிறைவு பெற்று 5ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைக்க போகுது. இந்த அலிபாபா 40 திருடர்களில் உள்ள 40 திருடர்களின் அரசு வெட்கமே இல்லை, வெளிப்படையாக செய்கிறார்கள். பொன்முடி விடுதலையாகிறார், துரைமுருகன் விடுதலையாகிறார், மறுபடியும் மேல் நீதிமன்றம் உள்ளே நுழைந்து திருப்பி தொடர்ந்து நடத்து. இந்த நீதி அமைப்பு முறையே சரியில்லை. செந்தில் பாலாஜியை பார்த்து திரும்ப திரும்ப நீதிமன்றம் கேட்கிறது, நீ மந்திரி பதவி விடுகிறாயா, என்ன செய்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன அவனிடம் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறேன். குற்றவாளியாக உள்ளே போனவனிடம் நம்முடைய ஸ்டாலின் அரசு சொன்ன, உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன என்றால், நான் அவனை மந்திரியாக்குவேன், குற்றவாளியை மந்திரியாக ஆக்குவேன். அவருக்கு அச்சம் என்பதே இல்லை. அவர் ரொம்ப அசிங்கமாகவும் வேடிக்கையாகவும் பேசிக்கொண்டு உல்லாசமாக இருக்கிறார். மாநில உரிமை பறிக்கப்பட்டு விட்டது என்று பேசுகிறார். திருடுவதற்கா மாநில உரிமை? அதுவும் மக்கள் பணத்தை திருடுவதற்கா மாநில உரிமை? அது விஷயம் தவறுதான். ஆனா தவறுதான் என்றால் சாதாரண தவறா? இதை ஒரு நியாயப்படுத்தி ஒரு அரசு பேசுகிறது என்றால் இவனாலாம் யோகியனா? திமுகனாலே உங்களுக்கு கோபம்? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வெளியே வைத்து வைப்பது அரசாங்கம் ஒரு நிறுவனம் வைத்திருக்கும். இவன் தனியா வியாபாரம் பண்றான். இதெல்லாம் முதலமைச்சர் வீட்டுக்கும் அந்த செந்தில் பாலாஜி வீட்டுக்கும் போகும். இவர்களெல்லாம் தெருக்கம்பங்களில் நீங்கள் தூக்கிடுவதற்கான தண்டனைகளை வழங்காத வரையிலும் நல்ல சாராயம் வைத்திருக்கிறாய். ஏன் கள்ளச்சாராயம் பெறுகிறது? அட முட்டாளே, உனக்கு ஆள தெரியவில்லை, அதனால 100 பேர் செத்து போனா 100 பேர் கூடுதல் ஆகிவிட்டான். கள்ளு குடிப்பதற்கு வழி இருந்தால் 30 ரூபாய்க்கு குடித்து விட்டு மட்டையாவான். ஸ்டாக் மார்க்கெட்ல தான் வாங்க வேண்டும் என்றால் நாட்டிலே இருக்கிறவனெல்லாம் வசதியானவனா? ஜாதி சண்டையை தீர்க்கவனால் முடியவில்லை. அம்பேத்கர் காலத்தில் கூட தண்ணீர் எடுக்காதே குளத்திலே என்றுதான் சொன்னானே தவிர மலத்தை கொண்டு போய் குடிநீரில் கலக்கின்ற கொடுமை இல்லை. ஒவ்வொரு ஜாதியும் பார்த்து தான் நீ தண்டிப்பாயா? ஆளுநர் ஆர்.என். ரவி இந்த ஆர்.என். ரவி ஒரு அலலூசு. இந்த தமிழ்நாட்டு அரசியல் புரியவில்லை. போய் தொலை என்றால் போயும் தொலைய மாட்டேன்கிறாய். உனக்கு கொடுக்குற சம்பளம் தெண்டம், நீ வாழுகிற அரண்மனை தெண்டம், எல்லாமே தெண்டம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. தமிழ்நாடு அரசியல்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அமலாக்கத்துறை ரெய்டு, கே நேரு அவர்களுடைய தொடர்புடைய இடத்துல ரெய்டு நடந்துச்சு, டாஸ்மாக்ல ரெய்டு நடந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரே நாள்ல நீதிமன்றம் 3 விதமான விஷயத்துல கூட்டு வச்சிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு உனக்கு பதவி முக்கியமா இல்ல பெயில் முக்கியமாங்கிற கேள்வி கேட்டதாகட்டும், துரைமுருகனோட ரத்து செய்யப்பட்ட வழக்கை மறுபடியும் விசாரணை பண்ணணும் ஆகட்டும், பொன்முடி மீது தாமாக முன் வந்த வழக்கு, இதெல்லாம் நெருக்கடியா பாக்குறீங்களா? நம்முடைய நம்முடைய நீதித்துறை மட்டும் சரியான விறுவிறுப்பான அமைப்பாக திருடர்களை ஒழுங்காக தண்டிக்கின்ற அமைப்பாக இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து நடந்திருந்தால் ஊழல் அரசுகள் தோன்றி இருக்கவே முடியாது. துரைமுருகனுடைய வழக்கு 2002 தொடங்கப்படுகிறது. இவர் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்து விட்டார் என்று சொல்லி 2002 போட்ட வழக்கு நடக்கிறது. திமுக ஆட்சி மூடப்படுகிறது, அதிமுக ஆட்சி திறக்கப்படுகிறது. இப்படியே நடந்து இவர் கீழ் நீதிமன்றங்களுக்கு நம்முடைய மந்திரிகளை தண்டிப்பதற்கு சக்தி இல்லவே இல்லை. எல்லாரும் பொன்முடி விடுதலையாகிறார், துரைமுருகன் விடுதலையாகிறார், மறுபடியும் மேல் நீதிமன்றம் உள்ளே நுழைந்து திருப்பி தொடர்ந்து நடத்து என்று 25 வருடம் சென்று சொல்லி பிறகு இந்த வழக்குகள் நடத்தப்பட்டு அவன் மீண்டும் மேல் நீதிமன்றம் என்று அப்பீலுக்கு போய் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவன் இருக்க மாட்டான் தண்டனை அனுபவிப்பதற்கு. 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது துரைமுருகனுடைய வழக்கு மீண்டும் திறந்து நடத்தப்படுவதற்கு. அதே போல் பொன்முடி 3 ஆண்டு தண்டித்தால் நீ அதை நிறுத்தி வைக்கிறாய். 3 ஆண்டு தண்டித்தது இறுதி தண்டனை கொடுத்த இடம் உயர்நீதிமன்றம். அதற்கப்புறம் அதை உடனடியாக நான் சொல்லுகிறேன், நீ சாதாரண குற்றவாளி குற்றம் செய்துவிட்டு நீதிமன்றத்துக்கு வந்தால் நீ 20 ஆண்டுகள் எடுத்துக்கொள், தொலையட்டும், அவன் செத்து தொலையட்டும், சாகாமல் இருந்து தொலையட்டும், அவனெல்லாம் வழக்குக்குள்ளே போய் விடுகிறான் உள்ளே. எல்லா குற்றவாளியும் ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள்ளே உள்ளே போய்விடுவான். அரசியல்வாதிகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் வைத்து அவன் உள்ளே போவதில்லை. அவனுக்கு வசதி இருக்கிறது. ஆகவே பெரிய வக்கீல்களை பிடித்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே. பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை கொடுத்த பிறகு நீ அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறார். இனிமேல் எப்பொழுது அந்த வழக்கு நடக்கும்? எப்பொழுது இவர் உள்ளே போவார்? அடுத்த வழக்குகள் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவருக்கு அச்சம் என்பதே இல்லை. அவர் ரொம்ப அசிங்கமாகவும் வேடிக்கையாகவும் பேசிக்கொண்டு உல்லாசமாக இருக்கிறார்.
அது அந்த மனநிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம்? நான் சொல்கிறேன், நம்முடைய நீதி அமைப்பு முறையே சரியில்லை. இது இப்படியே வாய்தாக்களின் தன்மையுடையதாக நம்முடைய நீதி அமைப்புகள் இருக்கின்றனவே தவிர அப்படி சொல்லிட முடியாது. இப்ப கூட துரைமுருகன் வழக்கை வந்து ரத்து செஞ்சதை திருப்பி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க, செந்தில் பாலாஜி 25 ஆண்டுகள் சென்று மறுபடியும் இந்த வழக்கை விசாரித்து மறுபடியும் கீழ் நீதிமன்றத்திலிருந்து வந்து அவன் அடுத்தடுத்த கோர்ட்டுக்கு அப்பீல் போய் துரைமுருகன் காலத்தில் தண்டிக்கப்படுவான் என்று நினைக்கிறீர்களா? தண்டிக்கப்படுவார் என்று. ஒரு அரசியல்வாதி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தப்பு செய்கின்றவன், அவன் மக்களுடைய பணத்தை சுரண்டுகின்றவன். ஆகவே எந்த வழக்கும் ஒரு 3 ஆண்டுகளுக்குள் மேல் நீதிமன்றம் வரையிலும் சிறப்பு வழியாக இது போய் நடக்க வேண்டும். சிறப்பு நீதிங்கடி இப்போ அரசியல்வாதிகளுக்கு தனி நீதிமன்றம் இருக்கிறது, அதெல்லாம் பயனே இல்லை. எல்லா வழக்குகளும் முடிந்து விட வேண்டும். அமெரிக்காவிலே ஒரு அரசியல் சாசன வழக்கு வந்தால் 6 மாதம் எல்லா வழக்கையும் நிறுத்தி வைத்து விட்டு அரசியல் சாசன அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுவார்கள். இங்கே நம்முடைய காஷ்மீர் 370வது பிரிவு நீக்கப்பட்ட போது 10 ஆண்டுகள் கழித்து விசாரிக்கிறார்கள், 6 ஆண்டுகள் கழித்து விசாரிக்கிறார்கள், 4 ஆண்டு கழித்து விசாரிக்கிறார்கள். அதெல்லாம் நம்முடைய எதுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், தனி மனிதன் களவு செய்ததற்கு அல்ல, அரசியல்வாதி களவு செய்ததற்கு. அரசியல்வாதி களவு செய்வது மக்களுடைய பணம். இல்லை, இப்போ இந்த ஒரே நாள்ல 3 அமைச்சர்கள் மேல நீதிமன்றம் குட்டு வச்சிருக்கத கேஷுவலான ஒரு விஷயம். எல்லாம் தப்பித்து விடுவார்கள், எல்லாம் தப்பித்து விடுவார்கள். இந்த துரைமுருகன் 27 வருஷமாக இந்த வழக்கு கொண்டிருக்கிறார். இனிமேல் திறக்கட்டும். இந்த பொன்முடி நிறுத்தி வைத்திருக்கிறார். ஒரு செந்தில் பாலாஜியை பார்த்து திரும்ப திரும்ப நீதிமன்றம் கேட்கிறது, திரும்ப திரும்ப கேட்கிறது, நீ மந்திரி பதவி விடுகிறாயா, என்ன செய்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன அவனிடம் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறேன். அவன்தான் ஒரு குற்றவாளியாக உள்ளே போனவனிடம் நம்முடைய ஸ்டாலின் அரசு சொன்ன, உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன என்றால், நான் அவனை மந்திரியாக்குவேன், குற்றவாளியை மந்திரியாக ஆக்குவேன் என்பதுதான் ஸ்டாலின் உலகத்துக்கு சொன்ன செய்தி. அதுதான் திராவிட மாடல் செய்தி. அப்படி சொன்னவுடன் நம்முடைய கவர்னர் சொல்லுகிறார், குற்றவாளிக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொல்லி, நீ செய்யாவிட்டால் என்ன, அது என்னுடைய உரிமை, முன்னுரிமை, ப்ரையாரிட்டி என்று சொல்லி அவரை மந்திரியாக ஆக்குறார். அவர் மந்திரியாகவே தொடர்கிறார். நான் சொல்கிறேன், ஜெயிலர் இவருக்கு காலையில் வணக்கம் போடுவாரா? ஜெயிலருடைய ஏசி அறையில் இவரை இருக்க வைத்து விட்டு ஜெயிலர் போய் செல்லில் இருப்பாரா? இல்லை, செல்லிலே தான் செந்தில் பாலாஜி இருப்பாரா? ஒரு மந்திரி பதவியை நீ கொடுத்து வைத்தால் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அவன் மந்திரி. ஏன்னா அவனுக்கு முன்னால் முதலமைச்சர் நீங்களாக, மற்றவர்களெல்லாம் அவனுக்கு கீழே தான். சரி, குற்றம் என்று சிறைக்கு போகின்ற ஒருவன் மந்திரியாவதை பற்றி நம்முடைய அரசியல் சாசனம் சிந்திக்கவில்லை. நாட்டிலே திருடர்களெல்லாம் மந்திரியாவார்கள் என்பது நம்முடைய அரசியல் சாசனம் வகுத்தவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆகவே அதிலே அந்த குற்றம் செய்தவர்களுக்கு என்ன செய்வது என்று அதில் குறிப்பில்லை. நம்முடைய அரசியல் சாசனம் செய்தவர்களில் மந்திரியாக வந்தால் ஒருவனுடைய பெயர் கெட்டுவிட்டால் அவன் நீக்கப்பட்டு விடுவான். ஆகவே அவன் பொது வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி விடுவான் என்று நம்முடைய அரசியல் சாசனம் கருதியது. காந்தி யுகத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் சாசனம் கருதியது. ஆனால் ஒருவன் குற்றவாளியாக சிறைக்குள்ளே போவான் அல்லது சிறைக்குள்ளே போய மந்திரி பதவியை பெற்றுக்கொள்வான் என்பதெல்லாம் நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆகவே ஒரு மந்திரியை எப்படி நடத்துவது என்று நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிந்திருக்கவில்லை. அது என்ன செய்வது என்று தெரியவில்லை. நியாயமாக ஒருவனை காலவரம்பில்லாமல் சிறையில் வைக்கக்கூடாது, பிணையில் விட வேண்டும். காலவரம்பில்லாமல் வைக்கக்கூடாது. நியாயமாக என்னுடைய கருத்தெல்லாம், இந்த சிதம்பரம், பானா சிதம்பரம் 100 நாள் சிறையில் இருந்துவிட்டு வந்திருக்கிறார். அந்த வழக்கை நடத்து. தவறு என்றால் அந்த ஆளை தண்டி, அவர் மகனை தண்டி. தவறு இல்லை என்று சொன்னால் வெளியே விடு. எதற்கு காலவரம்பில்லாமல் வைத்திருக்கிறாய்? ஆவண்ணா ராஜா 1,70,000 கோடிக்காக அந்த வழக்கு கீழ் நீதிமன்றத்தில் தள்ளப்பட்டு விட்டது. கீழ் நீதிமன்றங்களெல்லாம் நம்முடைய மந்திரிகளை பிடித்து உள்ளே வைக்கின்ற ஆற்றலுடையவை அல்ல. அப்படி இல்லை. இவர்களை ஒரு வழி செய்து விடுவார்கள் அந்த நீதிமன்றங்களை. முடிந்து விட்டது. பிறகு அடுத்தடுத்த நீதிமன்றங்களில் அடுத்தடுத்து நடத்தி 1,70,000 கோடி ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்து இருக்கிறது அந்த ஊழல். இந்த மனிதர்களுக்கு பெரும்பணம் வந்திருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. பெரிய அம்பானியை போல, அதானியை போல வாழ்கின்ற வாழ்க்கை முறையை நம்முடைய கனிமொழியும் ஆவணராஜாவும் பெறுகிறார்கள். அந்த வழக்கை நீங்கள் திறந்து நடத்த மறுக்கிறீர்கள். அடுத்தடுத்து நடத்து. நான் சொல்கிறேன், சாதாரண குற்றவாளியினுடைய வழக்கை நிறுத்திவை. அவனால் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், இவனால் 7 கோடி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆகவே
அரசியல்வாதி தவறு செய்வானே ஆனால் அந்த வழக்குகள் உடனடியாக நடத்தப்பட்டு 6 மாதம், 1 வருடம், 2 வருடம், 3 வருடத்திற்குள் ஒன்று அவன் உள்ளே போக வேண்டும், இல்லாவிட்டால் வெளியே போய். நீங்க இப்படி சொல்றீங்க, ஊழல்வாதிகள் அவங்க தப்பு செஞ்சிருக்காங்க, இதுக்கான தண்டனை விரைவா கிடைக்கிறதுன்னு சொல்றீங்க. இல்ல, கிடைக்க வேண்டும், இல்லாவிட்டால் வெளியேற்று. இது இப்படியே போட்டுக்கொண்டே போய்கொண்டே இருந்தால் சிதம்பரத்துக்கு வழக்கு நடக்காது, ஆவண ராஜாவுக்கு நடக்காது. இவர்களெல்லாம் விட பெரிய ஊழல் செய்தவர்கள் யாரும் இல்லை. இப்பொழுது நீதிமன்றத்திற்கு போனால் அவருக்கு இந்த அரசியல் சாசனத்தில், நம்முடைய குற்றவியல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இதற்கு இடமில்லை. அதான் ஜாமீன் கொடுப்பதா கொடுக்காமல் இருப்பதா, இல்லாவிட்டால் அவன் மந்திரியாக இருந்தால் என்ன செய்வது, நீ மந்திரி பதவியில் இருக்கிற காரணத்தினால் உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாய், அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கு கெடுகிறது, ஆகவே நீ மந்திரி பதவியை விடுகிறாயா விடமாட்டாயா என்று மயிலே இறகு போடுவாயா போட மாட்டாயா, 4 நாள் டைம் தருகிறேன் போடவில்லையா, மறுபடியும் 4 நாள் டைம் தருகிறேன் போடவில்லையா, 4 நாள் டைம் தருகிறேன், இன்னும் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மயில் இறகு போட வேண்டும், இறகு போட வேண்டும், மயிலாக இறகு போட வேண்டும். அரசியல் சாசனமா ஒரு மந்திரியை தண்டிப்பதற்குரிய வலிமை பெற்றதாக இல்லை. அரசியல் சாசனத்திற்கு மந்திரி சிறைக்கு போவான் என்பதை அறிந்திருக்கவில்லை. இல்ல, நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, ஊழலே பண்ணல, அமலாக்கத்துறை ஏவுறாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, எந்த குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வேண்டுமானாலும் போங்கள், ஒருத்தனை கொண்டு வந்து பிக் பாக்கெட் அல்லது கொலை செய்தவன் அல்லது எவனை வேண்டுமானாலும் கொண்ட கூண்டு இல்லை, எஜமா சும்மா இவன் பொய் வழக்கு புனைந்திருக்கிறான் சொல்லாமல், நான் குற்றம் செய்தாயா, ஒரு குற்றம் செய்யவில்லை, வீண் வழக்கு போட்டு விட்டான் என்று சொல்லாத ஒரே ஒரு குற்றவாளி எனக்கு காட்டுங்க, நான் வாழ்க்கையில பார்க்கிறேன். அது ஓகே, இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றாங்க. அவன் வந்து பொய்யாக போடப்பட்ட குற்றச்சாட்டு என்று சொன்னால் என்ன, பழி வாங்குவதற்காக பண்ணப்பட்டது. அது பொய் என்பதுதானே என்னுடைய அடிப்படை. பழி என்பது இவர் வேற்று அரசு என்பதனாலே, மாற்று அரசு அங்கே இருக்கிற காரணத்தினாலே நீ மாற்று அரசுகளை எல்லாம் உன் கையில் வைத்திருக்கிற போலீஸை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறாய்? நான் சொல்லுகிறேன், எது குற்றம் தெரியுமா? துரைமுருகனை உள்ளே வை, பொன்முடியை உள்ளே வை, தண்டிக்கப்பட்டவர்கள் செந்தில் பாலாஜி, எது குற்றம் என்றால், குற்றம் செய்யாதவனின் மீது நீ குற்றச்சாட்டை சுமத்தி அவனை உள்ளே அனுப்பினால் அவன் குற்றமற்றவன் என்று மக்களுக்கு தெரிகின்ற போது, அதை அவன் மெய்ப்பிப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்ற போது, அப்பொழுது பழி வாங்குகிறான் என்று சொல், வேண்டுமென்று போடப்படுகின்ற வழக்கு என்று சொல், கடவுளுக்கே பொறுக்குமா என்று சொல், நியாயம். சரி, நீங்கள் எல்லாம் திருடர்கள் என்பது உலகம் அறிந்த செய்தி. 2002 துரைமுருகனுக்கு அவர் தாயினுடைய தாலியை அடமானம் வைத்து விட்டு தேர்வு எழுத போனவர். அதுக்கு பிறகு செய்த தொழில் என்ன? இவர்கள் எல்லாமே ஊழல்வாதிகள். இவர்கள் ஊழல்வாதிகள் என்பது யாருக்கு தெரியாது? மக்களுக்கு தெரியும். தண்டிப்பதற்கு சட்டத்துக்கு வலிமை இல்லை, நம்முடைய நீதிக்கு வலிமை இல்லை, நம்முடைய அரசியல் சாசனங்கள் திருடர்களால் நாடு நாடாளப்படும் என்பதை அரசியல் சாசனம் அறிந்திருக்கவில்லை. இட் வாஸ் இக்னரண்ட். திமுக அரசு வந்து 4 ஆண்டு நிறைவு பெற்று 5ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைக்க போகுது. எப்படி பாக்குறீங்க இந்த திராவிட மாடல் அரசுல பிளஸ் மைனஸ் என்ன மார்க் கொடுப்பீங்க? இந்த அலிபாபா 40 திருடர்களின் உள்ள 40 திருடர்களின் அரசு இது, அவ்வளவுதான். இதுக்கு என்ன மதிப்பெண்? வெட்கமே இல்லை. வெளிப்படையாக செய்கிறார்கள், வெளிப்படையாக சிறைக்கு போனவனை மந்திரியாக்குகிறார்கள், வெளிப்படையாக அவ்வளவு நடக்கிறது. நீ டாஸ்மார்க்கில் உலகத்திலேயே உண்டா? டாஸ்மார்க் என்பது ஒரு அரசு நிறுவனம். அந்த அரசு நிறுவனம் எக்ஸைஸ் டியூட்டி கட்டுகிறது. சரி, எக்ஸைஸ் டியூட்டி அரசாங்கத்தில் வருகிறது, ஆயத்த வரி. அங்கிருந்து மது தயாரிக்கிறான். அந்த மதுவுக்கு நீங்கள் தனியாக பணம் வாங்கி கொள்கிறீர்கள் என்பது வேறு. இல்லாவிட்டால் உத்தரவே கொடுக்க மாட்டீர்கள், ஆர்டரே போட மாட்டீர்கள், அது வேறு. அந்த சன்னியன் ஒரு பக்கம் கிடக்கட்டும். இங்கே இதுவரையில் என்ன வந்தது என்றால், நேரடியாக 100 போத்தல் உற்பத்தியானால் 100 போத்தலும் இங்கே வந்துவிடும். அதுக்கு ஒரு ஆயத்த வரி, அதுவும் அரசாங்கத்துக்கு போகும். சரியா? அதுக்கு இவ்வளவு தான் லாபம் வைத்து விற்க வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அது இப்படி இருக்கும். இப்பொழுது பாதி சரக்கு டாஸ்மார்க்குக்கு போகும், இன்னொரு பாதி சரக்கு டாஸ்மார்க்கு போகும். ஆனால் ஆயத்த வரி கட்டாமல் போகும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வைத்து விற்பார்கள். உற்பத்தி செய்யப்பட்டது எவ்வளவு எல்லா விவரங்களும் தலைமை அலுவலகத்தில் இருக்கும். ஆகவே திருட்டு பொருள் வைக்கப்பட்டிருக்கின்ற இடம் எதுவோ, அதற்கான ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற இடம் எதுவோ, அங்கே போய் சோதனை செய்யாமல் வேறு எங்கே போய் சோதனை செய்வது? ஆயத்த வரிக்காரன், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டிக்காரன் அங்கே போனான். கதையை திருடான் நாயே என்று சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்து விட்டான். PS ராமன் என்று ஒரு அரசாங்க வக்கீல், அவர் வந்து VP ராமன் பேரன், அவன் ஒரு பிராமணன். தர்மத்திற்காக வாழுகின்ற ஒரு சமூகம், அப்படி காலமெல்லாம் வேதத்தில் போற்றப்படுகின்ற ஒரு அதில் இந்த திமுக காரனுக்கு வக்கீலாக இருப்பதனால இந்த ஆள் பேசுகிறார் கோர்ட்டில், மாநில சுய உரிமை பறிபோய்விட்டது. ஒரு அரசாங்க அலுவலகத்திற்குள் எப்படி
இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அத்துமீறி நுழையலாம். ஆகவே மாநில உரிமை பறிக்கப்பட்டு விட்டது என்று பேசுகிறார். திருடுவதற்கா மாநில உரிமை? அதுவும் மக்கள் பணத்தை திருடுவதற்காக மாநில உரிமை? அதற்கான ஆவணங்களை அங்கேதான் வைத்திருக்கிறாய் என்றால் அதை உடைத்து கொண்டு போகாமல் உன்னுடைய அனுமதி கட்டுக்கொண்டு வந்தால் நீ அகற்றிய பிறகு அங்கே வருவதா? இல்ல, அது விஷயம் தவறுதான். ஆனா இந்த தவறுதான் என்றால் சாதாரண தவறா? இதை ஒரு நியாயப்படுத்தி ஒரு அரசு பேசுகிறது என்றால் இவனால யோகியனா? சரி, இல்ல ஊழல் மலிஞ்சு கிடக்குங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஊழல் மலிந்து இல்லை, அது இந்த மாதிரி எல்லாம் இல்லை. அதாவது இதற்கு முந்தைய அரசுகளிலும் இருந்திருக்கிறது. ஆனா பூட்டி வைத்துக் கொள்வது, ஆயத்த வரி கட்டாமல் அடிப்பது, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வெளியே வைத்து வைப்பது. அரசாங்கம் ஒரு நிறுவனம் வைத்திருக்கோம், அந்த அரசாங்கத்திற்கு வருகிற நிறுவனம் வருவாய் அரசாங்கத்துக்கு வரும். இவன் தனியாக வியாபாரம் பண்ணுறான். இதெல்லாம் முதலமைச்சர் வீட்டுக்கும் அந்த செந்தில் பாலாஜி வீட்டுக்கும் போகும். இவர்களெல்லாம் தெருக்கம்பங்களில் நீங்கள் தூக்கிடுவதற்கான தண்டனைகளை வழங்காத வரையிலும் நம்முடைய நீதி அமைப்பு மசமசத்த அமைப்பு என்பதினாலே தான் நம்முடைய நாட்டில் ஊழலை ஒழிக்க முடியவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஊழலை தாண்டி இந்த திமுக ஆட்சியில வேற எந்த நிறையுமே உங்க கண்ணுக்கு தென்படலையா? இந்த கேன்சரை தவிர என்ன இதுக்கு மேல் நோயா வர வேண்டும் நான் கேட்குறேன். அரசாங்கம் வரி வாங்குகிறாய், திட்டம் போடுகிறாய், திட்டத்தில் பாதியை நீ சுரண்டி கொண்டு போகிறாய். சுரண்டுவது எங்களுடைய பிறப்புரிமை என்று நீ மெய்ப்பிப்பதற்கு வெக்கம் வேறு இல்லை. மால் அட்மினிஸ்ட்ரேஷன், உன்னுடைய ஆட்சி முறையில் நாள்தோறும் கொலைகள் பெருகுகின்றன, நாள்தோறும் கஞ்சா பெருகுகிறது, கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் கள்ளச்சாராயம் பெருகுகிறது. நீ நல்ல சாராயத்தை வைத்திருக்கிற போது ஏன் கள்ளச்சாராயம் பெருகிறது? நீ சொல், நான் சொல்லுகிறேன். நல்ல சாராயம் வைத்திருக்கிறாய், நீ ஏன் கள்ளச்சாராயம் பெறுகிறது? அட முட்டாளே, உனக்கு ஆள தெரியவில்லை, அதனால் 100 பேர் செத்து போனால் 100 பேர் கூடுதலாகி விட்டான். ஏனென்றால் நீ 230 ரூபாய்க்கு டாஸ்மார்க்கிலே விற்கிறாய். நீ சாதாரண கல் கொடுப்ப. நான் மதுவிலக்கை ஆதரிக்கின்றவன், முற்றாக மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று நம்புகிறவன், அது வேறு. நீ கல் குடிப்பதற்கு வழி இருந்தால் 30 ரூபாய்க்கு குடித்து விட்டு மட்டையாவான். அரசு ஒரு சாதாரண மக்களுக்கான சாராயத்தை தயாரித்து கொடுத்தால் 40 ரூபாய்க்கு குடித்து விட்டு மட்டையாவான். இது ரெண்டையும் நீ தடுத்து டாஸ்மார்க்கிலே தான் வாங்க வேண்டும் என்றால் நாட்டிலே இருக்கிறவனெல்லாம் வசதியானவனா? இல்லை, இந்த மதுவும் ஊழலும் எல்லா ஆட்சியிலும் இருந்திருக்கு. இல்லை, இப்போ இந்த ஆட்சியில் அதை தாண்டி வேற நான் ஒன்று சொல்லவா? இதை நியாயப்படுத்தி கொண்டே நீங்கள் போகலாம். நியாயப்படுத்தல, வேற நிறைய இருந்தது நம்ம குறையா பார்க்குறோம். இந்த ஆட்சியில் எந்த பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க, மாணவர்களுக்கான திட்டங்கள் பாருங்க. நம்ம 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி இந்த கடனை பெருக்கி இருக்கிறார்கள். சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எடப்பாடி ஆண்டது வரையிலும் உள்ள கடன் 5 லட்சம் ரூபாய். சுதந்திரம் அடைந்ததிலிருந்து, சரியா, ராஜாஜி ஆண்டதிலிருந்து எடப்பாடி ஆண்டது வரையிலும் உள்ள கடன் 5 லட்சம் கோடி. இப்பொழுது 9 லட்சம் கோடி. 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி. என்ன அப்புறம் இலவச பயணமாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியதானே? என்ன பெரிய கடனை யார் கட்டுவார்? உங்கள் அப்பன் விட்டு பணத்தில் கட்ட போகிறாய்? ஒரு ஜாதி சண்டையை தீர்க்க உன்னால் முடியவில்லை. மலத்தை கொண்டு போய் குடிநீரிலே கலக்கிறான். அம்பேத்கர் காலத்தில் கூட தண்ணீர் எடுக்காதே குளத்திலே என்று தான் சொன்னானே தவிர மலத்தை கொண்டு போய் குடிநீரில் கலக்கின்ற கொடுமை இல்லை. இன்றைக்கு வரையிலும் உன்னால் அதை காரணமாக தவறு செய்தவன் ஒருவனாக இருப்பான், அவனை தண்டி. அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் பேச்சில்லை. ஒவ்வொரு ஜாதியும் பார்த்து தான் நீ தண்டிப்பாயா? செய்யவில்லை எதுவும். இல்லை, இப்போ உங்களுக்கு பொதுவாகவே ஒரு அதிமுக அனுதாபிங்கிற ஒரு பார்வை இருக்கு. திமுகனாலே உங்களுக்கு கோபம், அப்படியெல்லாம் அந்த கோபத்தாலதான் அந்த ஆட்சி மீது உள்ள நல்ல விஷயம் பார்க்க முடியும். ஒரு கருத்து ஏற்படுவதற்கு நான் பேசிய பழைய பேச்சுக்களை கேட்டால் யாரைத்தான் நாம் எதிர்க்கவில்லை என்று தோன்றுகிறது. கொஞ்சம் கடுமையாக எதிர்த்து இருக்கீங்க. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அது ரொம்ப படுமோசமாக நிகழ்காலத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு வகையான எதிர்ப்பு இருக்கும். ஒரு கட்டத்தில் திமுகவோடு சார்ந்து இருப்போம் எமர்ஜென்சியில். ஆகவே காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், போக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதற்கேற்ப நம்முடைய விமர்சனங்களும் திறனாய்வுகளும் அல்லது அதை பற்றிய கருத்துக்களும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே பாராட்டியவனை பழிப்பவனை பாராட்டுவோம் என்று எனக்கே பழையவற்றையெல்லாம் நினைத்து பார்த்தால் இதெல்லாம் யோசிப்பேன். இது ஜனநாயகத்தினுடைய பலவீனம்தான். என்னுடைய கருத்து, இந்த முரண்கள் வராமல் ஒரு அரசியல்வாதி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய பேச்சில் முரண் இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரதிநிதித்துவ ஓட்டுமுறை வேண்டும், விகிதாச்சார ஓட்டுமுறை இருந்தால் 4% ஓட்டு வைத்திருக்கிறவன் மந்திரி ஆகலாம்.
இப்பொழுது 4% இருக்கிறவன் ஒன்றுமே ஆக முடியாது. அப்படியானால் அவனை ஒருத்தரம் ஆதரிப்பான், இவனை ஒருத்தரம் ஆதரிப்பான். இந்த முரண்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த 28% வைத்திருக்கணும் ஆக முடியாது. அவன் ஒரு முறை இவனை சேர்த்துக்கொள்வான், இன்னொரு முறை அவனை சேர்த்துக்கொள்வான். அவனை பற்றி உன்னை முட்டாள் என்று நான் சொல்லுவேன், அடுத்த நாள் மூதடிங்கன் என்று சொல்வேன். இந்த அசிங்கங்களுக்கெல்லாம் நம்முடைய தேர்தல் முறை தான் காரணம். இந்த விகிதாச்சார வாக்குமுறை இல்லாதது தான் காரணம். ஒவ்வொருவனும் தன்னுடைய தனித்தன்மையில் நின்று ஊன்றி நின்று நம்முடைய இடத்திற்கு தக மீண்டும் அங்கே 7% வாங்கியவன் 30 உறுப்பினர்களை பெற முடியும். ஜெர்மனியிலலாம் அப்படித்தான் நடக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் தவறாக வைத்துவிட்டு எந்த ஒன்றையும் மாற்றாமல் கடைசியாக இதெல்லாம் எங்கே போய் விழுகிறது என்று சொன்னால் மோசமான அரசியலாக போய் முடிகிறது. ஆளுநர் RN ரவி வந்து உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சிருக்கு. உங்களோட அதிகார வரம்புக்கு உட்பட்டு செயல்படுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த RN ரவி ஒரு அரலூசு இல்ல, அவரு தனியா வந்து துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துறதுன்னு இந்த ஓவர்லுக் பண்ற மாதிரி வம்படியா பண்றாங்க. அவர் ஒரு அரலூசு. நான் சொல்றேன், நீ இல்லாததெல்லாம் பேசுன, நீ தேவையில்லாமல் திருக்குறள் மனுநீதியிலேருந்து வந்துச்சுன்னா இதெல்லாம் தேவையில்லாது. என்ன மாதிரி ஒரு நடுநிலையில் இருக்கிறவங்க கூட உன்னை வெறுக்கிற அளவுக்கு உன்னுடைய பேச்சு முறை அமைந்தது. அது தொலையட்டும். நீ ஒரு எதிர் அரசாங்கம் இருக்கின்ற இடத்தில் அவர்களுக்கு குடைச்சல் கொடுப்பதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு ஆளுநர். இது மத்திய அரசாங்கம் செய்கிறது. இதை அமித்ஷா உணர்வதே இல்லை. இதனுடைய அசிங்கங்களெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகிறது. இந்த ஆள் ஒன்றிலும் கையெழுத்து போடாமல் 10லும் கையெழுத்து போட்டு செல்லும் என்று நீதிமன்றம் அறிவித்து விட்டால் நீ எதற்கு? உன்னுடைய பேனா எதற்கு? கேவலப்பட்டு போனாய். நீ ஒன்றுமே, நீ உனக்கு கொடுக்குற சம்பளம் தெண்டம், நீ வாழுகிற அரண்மனை தெண்டம், உனக்கு குளிரூட்டப்பட்ட அறை வேறு, எல்லாமே தெண்டம். உன்னுடைய நீ காலத்தோடு செய்ய வேண்டிய காரியத்தை, ஒரு கடமையை நீ செய்யாத காரணத்தினாலே நீதிமன்றம் எல்லாமே செல்லும் என்று சொல்லிவிட்டது. உன்னுடைய கையெழுத்து இல்லாமல் செல்லும் என்று சொன்ன பிறகு நீ எதற்கு? நீதிமன்றமே எப்பொழுதும் தீர்ப்புகளை சொல்லிவிட்டு போகலாம். ஒன்று, இவ்வளவு அசிங்கப்பட்டாய். நீ இல்லாமலே துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய கட்டம் வந்து விட்டது. அப்புறம் நான் போய் துணைவேந்தர்களின் மாநாடு நடத்துகிறேன், இதற்கு துணை ஜனாதிபதியை கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அங்கே போனால் அங்கே 9 பேர் வருகிறான். அது நீ போட்ட ஆள் மட்டும் வருகிறான், மற்றவன் எவனுமே வரவில்லை. ஏன் இப்படி பண்றாரு? நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது. மான மரியாதையே இல்லை. ஒரு நம்ம நாட்டில் விவசாயே இல்லைம்பாங்க. ஒரு மானம், வெக்கம், சூடு, சொரணை ஒன்றும் இல்லை இந்த கவர்னருக்கு. இந்த ஆளுக்கு இல்லைன்னா மத்திய அரசாங்கம் சொல்லணும்ல, நீ இல்லைன்னா அசிங்கப்படுறது நாங்கள்லாம் அசிங்கம், அதனால மூடிக்கினது பண்ணி பார்த்தா சரியாவில்லை, நீ மூடிக்கொண்டு என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? இந்த ஆளை மாற்றி தொலைக்க வேண்டுமா இல்லையா? மல்லு கட்டி கொண்டு நான் அவனையை வைத்திருப்பேன். இனிமேல் நீ செய்வதற்கு என்ன இருக்கிறது? நீ இனிமேல் எந்த எதிர்த்து செய்தாலும் மக்கள் உன்னை அசிங்கமாக நினைப்பார்கள். நீ முதல்ல தொலை, வேற ஆள் வந்தாவது அந்த காரியங்களை செய்து தொலைக்கட்டும். எதிராக செய்கின்ற காரியங்களை இன்னொரு ஆள் வந்து செய்யட்டும். நீ செய்வது அசிங்கமாக இருக்கிறது. நீ போய் கூட்டத்தை கூட்டினாயே, இந்த கூட்டம் வெற்றி பெற்றிருந்தால் உனக்கு மரியாதை இருந்திருக்கும். அங்கே 9 பேர் வருகிறான், 39 பேர் வெளியே இருக்கிறான். அப்புறம் என்ன உனக்கு? என்ன ஏதாவது சூடு சொரணை வேண்டாமா என்று கேட்கிறேன். மத்திய அரசாங்கத்துக்கு வேண்டும், இல்லைன்னா அந்த கவர்னருக்கு வேண்டும். நான் துணைவேந்தர் பதவி போடுவதை மாநில அரசுக்கு கொடுத்ததை நான் விரும்பவில்லை. நியாயமாக மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை தான் அது. ஆகவே திருடனாக இருந்தாலும் அந்த உரிமை அவனை சேர்ந்தது தான். உனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டு அரசியல் புரியவில்லை. போய் தொலை என்றால் போயும் தொலைய மாட்டேன்கிறாய். நான் நீ காசு வாங்காமல் போட்டாய் என்று எனக்கு தெரிந்திருந்தாலும், காசு வாங்கி கொண்டு தான் அவன் போடுவான் என்று தெரிந்திருந்தாலும் உன்னால் வெல்ல முடியாது. உனக்கு அதிகாரம் இல்லை. நீ என்ன செய்வாய்? வெற்று குடைச்சல் கொடுத்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.